உழைப்புக்கேற்ற ஊழியம் எனக்கு கிடைக்கல. கஷ்டப்பட்டு செஞ்சேன், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன், கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்னாச்சு? உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன். யாருமே எனக்கு உதவ முன்வரவில்லை. நாம் பல பேருக்கு அவர்களுடைய கஷ்டமான இழப்புக்குரிய சூழ்நிலையிலலாம் உதவி செஞ்சுருக்கிறேன். ஆனால் யாரும் எனக்கு உதவ முன்வரவில்லை. அப்படிங்கிற நேரத்தில் நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன். இந்த ஏமாற்றத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் எல்லாருமே இந்த சூழ்நிலைகளை அனுபவித்திருப்போம். இந்த மாதிரி ஏமாற்றப்பட்ட உணர்வு எனக்கு வாழ்க்கையில் இல்லவே இல்லைங்க, நான் இதற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு யாராவது இங்கே இருக்கீங்களா? கை தூக்குங்க. என் வாழ்க்கையில் ஏமாற்ற உணர்வே நான் சந்தித்ததே இல்லை. என் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை. என் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருக்கு, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இயேசுவுக்கு புகழ் சொல்லுங்கள். இயேசுவுக்கு புகழ். அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலையும் வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லார் வாழ்க்கையிலும் நாம் அதை உணர்கிறோம். நாம் கைவிடப்பட்டதாக, நாம் புரிந்து கொள்ளப்படாதவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவர்களாக, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதவர்களாக, சுமத்தற்கரிய சுமையை நமக்கு மட்டும் கொடுப்பது போல இப்படிலாம் உணர்றான். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். தூக்குங்க சும்மா. ஏன் எனக்கு மட்டும், ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது நினச்சிருக்கோமா இல்லையா? எல்லாம் இயேசுக்கு புகழ் சொல்லுங்கள். அப்படி சொன்னேன். இயேசுக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற துன்பங்களை 3 வகையாக பிரிக்கலாம். இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது அப்படிங்கிற நம்பிக்கைக்குள் நம்ம புகுத்தணும் இந்த நாளில். அதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். அதனால் என்னோட சேர்ந்து கவனமாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பார்த்து என்னோடு சேர்ந்து கவனிக்க, தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் 3 வகையான துன்பங்கள் நாம் சந்திக்கிறோம். ஒன்று, நம்மளே வாரி அள்ளி கொட்டிக்கிறது நம்ம மேலே. சரியா? நாமே இழுத்து நம் மீது சுமர்த்தி கொள்ளுகிற துன்பம். இதில் பைபிளில் ஒரு சிறந்த உதாரணம் ஊதாரி மகனுடைய ஓமை. ஊதாரி மகன் ஓமை லூக்கா நற்செய்தி எத்தனாவது அதிகாரம்? யாராவது எடுங்க. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15, 14, 14லேருந்து 16 வரை உள்ள வசனங்களை யாராவது வாசிங்க. விவிலியம் கொண்டு வரவும் அப்படின்னு அந்த நோட்டீஸில் உங்கள் ஃபாதர் போட்டிருந்தாரு. நான் ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்தேன். வாசிங்க பாப்பா. 15, 14, 14, 15, 16 3 வசனங்களை வாசிங்க. நல்லா கவனிங்க. இருங்க. ஊதாரி மகன், அவங்க அப்பா பெரிய பணக்காரர், உங்களுக்கு தெரியும், ஓமைப்படி தெரியும். சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஊதாரியாக செலவழித்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவனை பற்றி எழுதப்பட்ட வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் நிலவியது. அப்போது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓடிக்கொண்டான். அந்த குடியவன் ஒருவரிடம் என்ன பழைய மொழிபெயர்ப்பாமா, ரொம்ப பழசா தெரியுது. அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம்முடைய வயலுக்கு அனுப்பினார். யோசிச்சு பாருங்க. ஊதாரி மகனுடைய வாழ்க்கையில் அவனே வருவித்து கொண்ட துன்பம். நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா வளங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்க அப்பா வீட்டில்
தேவைக்கு மிகுதியாக வேலையாட்களே 3 வேளையும் உண்ணக்கூடிய அளவுக்கு உணவு இருக்குது. ஆனால் அவன் அவங்க அப்பாட்ட என்ன சொல்லிட்டேன், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு அப்படின்னு அதை வாங்கிட்டு போய் அதை பாழாக்கி வீணாக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் போன நாட்டில் குடிமக்கள்கிட்ட ஒருத்தட்ட போய் பன்றி மேய்க்கும் வேலையில் சேர்ந்து அண்டி பிழைக்க சென்றான். அப்போ அவனுக்கு ஒரு இழிநிலை வருது. பன்றிக்கு கொடுக்கக்கூடிய உணவை கூட அவனுக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமைக்கு யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? யார்? உங்கள் பங்கு சாமியாரா? யார் சொல்லுங்க? ஊதாரி மகன் அவனே காரணம். சரியா? தன்னுடைய தவறான முடிவால், தவறான நாட்டங்களால், தவறான நடத்தையால், தவறாய் எல்லாவற்றையும் செய்ததால் தானே தன் மீது மண்ணை வாரி போட்டுக்கொண்டு துன்பத்தை வருவித்து கொண்ட ஒரு துயரமான நிலை. சரியா? இது வாழ்க்கையோடு நம்மோடு பொருத்தி பார்க்கணும். வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன், எனக்கு தொட்டதெல்லாம் ஏமாற்றமாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்க்கணும். இது நானே வருவித்து கொண்டதா? என்னுடைய தவறான நாட்டத்தால், என்னுடைய தவறான தெரிவால், தவறான சாய்ஸ், தவறானதை தேர்ந்தெடுத்ததால், தவறான முடிவெடுத்ததால் என் வாழ்க்கையில் இது வந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு. ஒன்று. ரெண்டாவது, நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் சில நேரங்களில் சில துன்பங்களை அனுமதிக்கிறார். சில நேரங்களில் சில துன்பங்களை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்மை பொன்னை புடமிடுவது போல புடமிடுவதற்காக சில நேரங்களில் அனுமதிக்கிறார். இதுக்கு விவிலியத்தில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க யாராவது. ரெண்டாவது வசனம் வாசிங்க. வாசிங்க. இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இவை அனைத்து நான் கவனி 22. அவருக்கு வாழ்க்கையில் அவ்வளவு துயரம் வந்து விட்டது, வேதனை சூழ்ந்து விட்டது, எல்லாம் இழப்பு, சேர்ந்திருந்த செல்வங்கள் எல்லாம் இழந்து போனார், மனைவி இறந்து போனார், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட யோபு கடவுள் மீது குற்றம் சாட்டவில்லை, கடவுள் மீது தீர்ப்பிடவில்லை. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவர் தான் இது எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கொண்டார், அவர் வாழ்த்த பெறுவாராக அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த யோபுவினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் சிலரோடு பொருந்தும். சில நேரங்களில் நமக்கு என்னன்னே புரியாது, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, நான் ஒன்றும் குற்றம் புரியலை, நான் யாருக்கும் துரோகம் இழைக்கலை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் துயரம் நிறைந்திருக்கிறது. ஏன் யோபுவுடைய வாழ்க்கையில் கடவுள் அப்படி ஒரு துன்பத்தை அனுமதித்தார்னா, அவருடைய நம்பிக்கையை புடமிட்டு பார்ப்பதற்கு தான், வேற ஒன்றும் இல்லை. யோபு புத்தகத்தினுடைய முடிவில் அவர் இழந்த எல்லாவற்றையும் பெற்று விடுவார் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் 2வது வகை துன்பம், ஒன்று நாமே நம்ம மேலே அள்ளி போட்டுக்கிறது ஒன்று. 2வது, கடவுள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிக்கிறார். நல்ல பெற்றோர்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல நேரியவர்கள், நல்ல பக்திமான்கள், ஆனால் அவர்களுக்கு மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை வாழ்க்கை முழுவதும் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சில நேரங்களில் அந்த குழந்தை என்ன தான் பாவம் செஞ்சிச்சு இப்படி பிறந்தது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால் கடவுளே சில நேரங்களில் துயரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்.
என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது 2வது வகை. 3வது வகை, சில நேரங்களில் பிறருக்காக நாமே விரும்பி துயரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களில் பிறருக்காக நாமே விரும்பி துயரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். விவிலியத்தில் பவுல் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். கொலோசையருக்கு எழுதிய திருமுகம், பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் அந்த மக்களை நோக்கி பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக கஷ்டப்படுறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது பிறகு தொடர்ந்து, கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் இன்னும் பட வேண்டிய வேதனை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறார். அதாவது என் வாழ்க்கையில் உங்களுக்காக நான் படுகிற துன்பங்களை எல்லாம் கிறிஸ்து சிலுவையில் பட்ட வேதனையோடு இணைத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்காக என் துயரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏசு சொல்கிறார்ல, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு இயேசு சொல்வதை போல, இதற்கு வாழ்க்கையில் பிறருக்காக துயரங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி, சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை மரியா. விவிலியத்தில் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:38 நாம் பார்க்கிறோம். தூதர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி அவர் பின்னாளில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் எடுத்து வைத்த பிறகு, விளக்கமெல்லாம் கேட்டு முடித்த பிறகு, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அருள்மிக பெற்ற மரியே அப்படிங்கிற வாழ்த்தை பெற்ற அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன அருள் மிகுந்திருந்துச்சு, என்ன சந்தோஷம் இருந்துச்சு. ஏறக்குறைய 12லிருந்து 14 வயதிற்குள் அவள் கருவுற்றிருக்க வேண்டும். நம்ம பிள்ளைனா ரொம்ப 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையோடைய வயசு தான் அன்னை மரியாள் கருவுற்ற காலத்தில். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஏறக்குறைய 20 வயது ஆகிற போது அவருடைய கணவனை இழந்து அவர் விதவை ஆகிறார். ஏறக்குறைய அவருடைய மகனுக்கு 33 வயது ஆகிற போது அவள் கண்ணு முன்னாடியே அவரை அடித்து சிலுவையில் அறைந்து கொடுமைப்படுத்தி கொலை செய்து அவளை அனாதையாக்கி விட்டார்கள். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர் அப்படிங்கிற வாக்குக்குரிய அர்த்தத்தை பாருங்க. அப்படி ஒன்றும் பேர் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அந்த அம்மா அன்னைக்கு கொடுத்த வாக்கு என்ன வாக்கு? நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். ஏதோ சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டார் அல்ல அன்புக்குரியவர்களே, துயரத்தை. இந்த உலகுக்கே தன்னுடைய மகன் மீட்பளிக்கும் ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த மீட்பு திட்டம் நடக்க வேண்டும், இந்த உலக மக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்றால், நான் என் மகனை இழந்தா என்ன, என் வாழ்க்கையை இழந்தா என்ன, என் கணவனை இழந்தா என்ன, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உன் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். 3 வகை துன்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். 1, நாமே நம்ம மேலே அள்ளி போட்டுக்கிற வருவித்து கொள்ளுகிற துன்பம். 2வது, கடவுள் சில நேரங்களில் சில சூழ்நிலையில் சிலருக்கு அவரே சில துன்பங்களை தருகிறார். 2, 3, நாமே சில நேரங்களில் பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்காக சில கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? எனக்கு என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனிதன் குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகி காசு சேர்க்கணும், நம்ம பிள்ளையுடைய எதிர்காலத்தை உருவாக்கணும், நம்முடைய தேவைகளை சுருக்கி கொள்ளணும், நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ் எல்லாம் இதில் தான் வரும். 3வது, கஷ்டமாக இருந்தாலும் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயன்றாலும், நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள்,
எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற பரந்துபட்ட தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம். 3 வகை துன்பங்களை பார்த்து விட்டோம். இப்போ நீ எல்லாரும் ஒத்துக்கிட்டிய என் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்குது, என் வாழ்க்கையில் துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது. இந்த துன்பங்களில் எந்த துன்பத்தில் நான் இருக்கிறேன்? கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சுப்பார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு இந்த நாளில் எதிர்நோக்கின் மகிழ்ச்சியை தந்த ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாடலை பாடி துதிப்போம். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உன்னை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். தூயவரே உன்னை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உன்னை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். தூயவரே உன்னை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். தூயவரே உன்னை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். கைதட்டி பாடுவோம். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உன்னை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. பாடுவோம். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே, தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ, கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன்,
நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அமருவோம். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். சத்தமாக சொல்லுங்க, இயேசுவுக்கு புகழ். உற்சாகமாக ஒரு தடவை கைதட்டுங்க. இயேசுவுக்கு புகழ். இயேசு. அன்புக்குரியவர்களே, ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு என்கிற தலைப்பிலே சிந்திக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே துன்பம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது என்பதை உணர்கிறோம். வாழ்க்கையில் 3 வகை துன்பங்கள் நாம் பார்க்குறோம். ஒன்று நம்மளே நம்ம வாழ்க்கையில் வருவித்து கொள்ளக்கூடிய துன்பம். 2வது, கடவுளே சிலருடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிக்கிறார். யார் சுமப்பார்களோ அவர்களுக்கு அனுமதிக்கிறார். 3வது, நாமே பிறருக்காக, பிறருடைய மகிழ்ச்சிக்காக போனால் போகுது, அவன் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் என்று சிலுவையை, சில துன்பங்களை சுமக்கிறோம். இப்படி 3 வகை துன்பங்களை பற்றி தியானித்தோம். இப்போ எதிர்நோக்கு உடைய ஒரு கத்தோலிக்கருடைய வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது அப்படின்னு பவுலடியார் சொல்லுகிறார். எதிர்நோக்குனா என்ன? எதை எதிர்நோக்கி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் இருக்காது அப்படிங்கிற முக்கியமான கருத்தை இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? ஓகே. எதிர்நோக்குனா என்ன? யாராவது சொல்லுங்க. எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எதிர்நோக்கு? இந்த ஞான கதிர், சின்ன குறிப்பிடம், வேற என்னென்ன பேர்லாம் இருக்குது. நம்முடைய சின்ன பிள்ளையில புதுநன்மை வகுப்பு படிக்க போகும்போது படிக்கிற புத்தகம்லாம் இருக்குல்ல, சின்ன குறிப்பிடம் சொல்லுவோம். வேற ஞானக்கதிர், வேற இதில் எல்லாம் படித்ததுதான். அருள் வாழ்வு சார்ந்த 3 நற்பண்புகளை படிச்சிருப்போம். 3 நற்பண்பு யாராவது சொன்னீங்கன்னா ஒரு பரிசு தரேன் போறக்கும்போது. அருள் வாழ்வு சார்ந்து ஒரு வாழ்க்கையை அருள் வாழ்வு சார்ந்து வாழ வேண்டும்னா 3 நற்பண்புகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். பவுல் கூட கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறார். 3 நற்பண்புகள். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே பைபிள் பிரட்டாதிய பிரைஸ்லாம் அதுக்கு பார்த்து சொன்னாலும் சொல்ல மாட்டேன், மண்டையில் இருந்து சொன்னால் பரிசு தரப்படும். சொல்லுங்கள். அன்பு, நம்பிக்கை, அப்புறம் இன்னொன்று எதிர்நோக்கு. பியூட்டிஃபுல். கைதட்டுங்க அந்த அம்மாவுக்கு. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு அப்படின்னு திருச்சபை உங்கள் வாழ்க்கையை அருள் வாழ்வு சார்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 நற்பண்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு கற்பிக்குது. எதிர்நோக்கு என்றால் என்ன? இதை யாராவது சொல்ல முடியுமா? எதிர்நோக்குனா என்ன? இங்கே வாசிங்க. கொடுப்பாரு. எதிர்நோக்கு என்றால் என்ன? கேட்டகிசம் சொல்லி கொடுத்த சிஸ்டர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எதிர்நோக்கு என்றால் என்ன? கேட்பது நிறைவேறுங்கிற நம்பிக்கை தான் எதிர்நோக்கா? சரி சரி. திருச்சபை ஒன்று சொல்லுது, கவனிங்க. கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்
அவர் நம்மை கைவிடாமல் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் இல்லை, வாழ்ந்தால் அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தி நிலை வாழ்வில் சேர்ப்பார். நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பதே எதிர்நோக்கு ஆகும். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வார்த்தைகளை. கடவுளுக்கு யாருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நம்ம எப்படி பாதுகாப்பாராம்? கைவிடாமல் பாதுகாத்து என்ன செய்வாராம்? வழி நடத்தி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்? நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை எதிர்நோக்கு. நல்லா கவனிங்க, ரொம்ப ஆழமான இறையியல் கருத்து இதற்குள் பொதிந்திருக்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நினைவு பூசைக்கு போயிருந்தேன். ஒரு 7-8 சாமியார் வந்திருந்தாங்க. உடுப்பு எடுத்து போடும்போது ஒரு சாமியார் சொன்னார், பூசை வைக்கிறது மறுவாழ்வுக்கான பூசை, அப்படி தானே? நினைவு பூசைன்னா என்ன? அவங்க ஆன்மா சாந்தி அடையணும், மோட்சம் அடையணும். உடுப்பு எடுத்து போடுறாரு. அவர் தான் பூசை வைக்க சொல்கிறாங்க. அவர் வேண்டியவன்னு பூசை வைக்கிறார். இப்படி மாட்டும் போது சொல்கிறாரு, என்னத்த மோட்சம்லாம் எங்கே இருக்குது? எங்கே? எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு சிப்பை போடுறாரு. ஆனால் அவர் தான் பூசை வைக்கும். அட பாவி மனுஷா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னத்தை மோட்சம்லாம் எங்கே இருக்குது? எனக்கு இதில் ஆனால் அவர் தான் மோட்சத்துக்கு போகணும்னு பூசை வைக்க போகிறார். பல பேருக்கு, சாமியார்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இன்னைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு யாராவது நான் நிலை வாழ்வுக்கு உரியவன்றதை எதிர்நோக்கி உங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. கிடையாது. எல்லா அக்கிரமம், அநியாயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த துன்பம், கஷ்டம்னு புலம்பல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலெல்லாம் எதிர்நோக்கு இல்லை. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த துன்பம் என் வாழ்க்கையை இங்கே முடித்து விட முடியாது, ஏன்னா நான் மேலே ஒரு வாழ்க்கையை நம்புகிறேன் அப்படின்னு யாருக்கு உறுதி இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் ஒன்றும் துன்பம் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ எடுங்க ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு. ரோமியருக்கு எழுதிய திருமுகம், பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்கிறார். நானே வாசிக்கிறேன். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்த நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர் வழியாக நமக்கு வந்தது. நமக்கு ஒரு அருள் நிலை கிடைத்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதால் வந்தது அப்படின்னு சொல்கிறார். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறும்போது, மாட்சி எங்கே? நிலைவாழ்வு. மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்கிற எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. நிலைவாழ்வு அடைவோம் என்ற நம்பிக்கையில் நாம் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பத்தை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. துன்பத்தை தாங்கக்கூடிய மன உறுதி எதில் கிடைக்குதான்? எதிர்நோக்கு வழியாக. எது எதிர்நோக்கு? மேலே ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற நம்பிக்கை தான் அன்புக்குரியவர்களை எதிர்நோக்கு. சரியாக புரிஞ்சுக்கங்க. திருச்சபை இதைத்தான் கற்பிக்கிறது. அதான் நம்ம பழைய காலத்தில் பாடக்கூடிய அருமையான காணிக்கை பாட்டில் பாடுவோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று பாடுங்க. எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம், மேலும் துன்பங்கள் வந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே
யோசிச்சு பாருங்க, மேலே ஒரு வாழ்க்கை இருக்கு என்கிற நம்பிக்கையில் என் மேலே எழக்கூடிய துன்பங்களை எல்லாம் நான் மறக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், தொடக்கத்தில் எல்லாரும் வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்குது அப்படின்னிய. துன்பம் இருக்குது, உண்மைதான், எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குது, அவரவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு துன்பம் இருக்குது. ஆனால் அந்த துன்பத்தை சமாளிக்கும் ஒரே அருமருந்து எதிர்நோக்கு, அது எனக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை. மேக்ஸ்மில்லியன் கோல்பே அப்படிங்கிற புனிதரையனுடைய வாழ்க்கை நிகழ்வை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹிட்லருடைய கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் இருந்தார், குருவானவர். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா கொடுமைப்படுத்தி கொலை செய்யக்கூடிய இடம், கொடுமைப்படுத்தி சித்திரவதை முகாம், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பேவுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வுனா, ஏறக்குறைய அங்கிருந்து யாராவது தப்பிச்சு போயிட்டா யூதர்களையெல்லாம் புறக்கி சேர்த்து கொலை செய்கிறார்கள். யூதர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களையும் புறக்கி சேர்த்து கொலை செய்கிறார்கள். கொடுமைப்படுத்தி 2 பேர் 3 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அறையில் 100 பேர் அடைச்சி வச்சு மூச்சு திணறி சாக வைத்தல். இரத்தம், இப்படி எழுதியிருக்கிறார்கள், இரத்தத்தை குத்தி விட்டு சொட்டு சொட்டாக வடியக்கூடிய சத்தத்தை உணர்ந்து பயத்திலேயே என் உடம்புலேருந்து எல்லா ரத்தம் போய்கிட்டே இருக்குது, பயத்திலே சாகடிக்கிறது, பயத்தில் சாவது, விஷ ஊற்றி செலுத்தி சாவடிப்பது, இப்படி பல கொடுமையான சாவுகள். நிமிர்ந்து பார்த்தால் ஒரு சாவு. அப்படி அந்த படை வீரர்களை, ஹிட்லருடைய படை வீரர்களை எதிர்த்து பேசினால் ஒரு சாவு. யாராவது தப்பிச்சு போயிட்டா அடுத்து யாரும் போகக்கூடாதுன்னு மிரட்டுவதற்காக யாரையாவது கொலை செய்வது, இப்படி நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இப்படி நடக்கும்போது ஒரு முகாமிலிருந்து ஒரு நபர் தப்பித்து விட்டார். அதில் 10 பேரை தேர்ந்தெடுத்து கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, ஐயா நான் இங்கேருந்து எப்படியாவது வெளியில் போயிடுவேன், கட்டாயம் மீண்டும் போய் என்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன். என் வாழ்க்கை இன்றைக்கி இந்த சிறையிலேயே முடிய போகுதேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கத்தி கதறி அழுகிறார். அப்போ மேக்ஸ்மில்லியன் கோல்பே முன் வந்து, நான் சாமியார், குருவானவர், நான் அவருக்கு பதிலாக செத்து போகிறேன், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டுக்கொண்டதால் அவரை விலக்கிவிட்டு மேக்ஸ்மில்லியன் கோல்பே விஷ ஊசி செலுத்தி அங்கே கொல்லப்பட்டார். ஏன் எப்படி அந்த மனுஷனுக்கு, யோசிச்சு பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் துயரம் இருக்கிறது, துன்பம் இருக்குது, நம்ம ஏற்றுக்கிட்டான். எப்படி ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு துணிச்சல், சாவை ஏற்றுக்கிற அளவுக்கு, எனக்கு பதிலாக ஒருத்தன் வாழட்டும், வேணா என்னையை கொன்னுக்க அப்படிங்கிற துணிச்சல் எங்கேருந்து வந்தது? அதான் எதிர்நோக்கு. இன்னைக்கு நீ என்னைய கொன்றலாம், நீ கொடுக்குற கஷ்டம் இந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சி தரலாம், ஆனால் என்னை முற்றிலும் அழிச்சு விடலாம் மட்டும் நினைக்காத, ஏன்னா நான் மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்புகிறவன் அங்கே எனக்கு உறுதியாக இடம் இருக்குது. அதான் மேலெழும் மேலொரு வாழ்வு உண்டு என்று என் மேலெழும் துன்பங்களை மறக்கிறோம். எது எதிர்நோக்கு? கடவுளுடைய திருவுளப்படி அவருடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், அவர் நம்மை அழிய விடாமல் பாதுகாத்து நிலை வாழ்விற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற மன உறுதியே எதிர்நோக்கு அப்படின்னு திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. இப்போ இந்த உறுதி யாருக்கெல்லாம் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் நான் மோட்சம் போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மோட்சத்தை பற்றி நரகத்தை பற்றி பிரசங்கங்களே இல்லை. ஏன்னா நம்புறது இல்லை, ஏன்னா அதை பற்றி பேசுறது இல்லை. அதை சொன்னாலே என்ன இருந்தாலும் நான் ஒன்றே ஒரு ஆறுதலாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், கோயிலுக்கு வர்றேன், இவர் சாவுன்னு சொல்லி பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாவு இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் இல்லை, நாளை கழிச்சும் இல்லை, அது எப்போவோ வருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? அப்படி நினைப்பதால் தான் அன்புக்குரியவர்களே நாம் பாவிகளாகவும் இருக்கிறோம். இந்த உலகம் கொடுக்குற துயரம் நம்மை ரொம்ப வாட்டியும் வதைக்குது. உறுதியாக ஒன்றை இந்த நாளில் உங்கள் உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்கள். நாம் மேலே ஒரு வாழ்க்கையை நம்புகிற கிறிஸ்தவர்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு பொது காரியத்துக்கு நான் போகும்போது
எனக்கு பழிச்சொல் வருகிறது, எனக்கு திட்டுகிறார்கள், சோதனைக்கு உட்படுகிறேன், என்னை அடித்து கூட விட்டாங்க அப்படின்னா அந்த துயரம் உங்களுக்கு முடிவல்ல, அந்த வழி உங்களுக்கு முடிவல்ல. அப்படி மேலே ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை நம்புகிறவங்க எல்லாம் தான் புனிதர்களால் தான் இந்த திருச்சபையே இன்று கட்டி அமைக்கப்பட்டது. ஏசு என்ன தப்பு செஞ்சார் அப்படி சிலுவையில் அறைந்து கொல்லப்பட? யோசிச்சு பாருங்கள். இதே அந்த ரோமேயருக்கு எழுதிய திரும்பவும் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுக்கப்பட்ட தலைப்புக்கு கீழ்ப்பகுதியை வாச்சியனா 7வது அதிகாரத்தில் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அது அரிது. உண்மையிலே நேர்மையான ஆள், அவர் நல்லவர், அவருக்காக நான் உயிரை கொடுத்தேன் அப்படின்னா அரிது. ஆனால் அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் உயிரை கொடுத்தார், அவர் துயரத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நம்மளும் ஏற்றுக்கிறதான் வேண்டும். என்னதான் குட்டி கொரோனா அடித்தாலும், ஆண்டவரே இது என்னை நீங்கணும், இது என்னை விட்டு அகலணும்னு வேண்டுனா அவர் அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு விட்டால் என்ன செய்ய முடியும்? முடியாது. அப்போ அதை எப்படி கடந்து போக முடியும்? ஒரே வழி, இங்கே நான் கஷ்டப்பட்டாலும், இங்கே நான் அவமானத்திற்கு உள்ளானா, நல்லது செய்வதால் நான் குற்றப்பழியை சுமந்தாலும் மேலே ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை நிறைவுள்ளவர்களாக்கும். துயரமில்லா கஷ்டமாக இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு உள்ளத்துக்குள்ளே எப்போதுமே ஒரு அமைதி இருக்கும். உயிரோட்டம் உள்ள நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். அது இருக்கிறவர் தான் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர். அது இல்லாமல் எத்தனை ஆராதனைக்கு நீங்கள் போனாலும், கைதட்டி கூப்பாடு போட்டாலும், கண்ணீர் விட்டாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் மேலே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறவங்களா இருந்தால், ஊதாரி மகன் திரும்ப வந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை துன்பமும் துயரமும் இருந்தாலும் கூட, ஐயையோ இந்த அவல நிலைக்கு நானே காரணம் அப்படின்னு நினச்சி பார்த்தா திரும்ப ஓடியாந்துருவீங்க. உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறீங்க. சரி பண்ணால் ஆண்டவர் அவனுக்கு எப்படி முதல் தரமான ஆடை, மோதிரம், செருப்பு, கொளுத்த கன்றடித்து விருந்து வச்சாரோ அதே போல் நிறைவாழ்வுக்குள் உங்களையும் சேர்த்து கொள்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆழமாக ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிடுவோம். எதிர்நோக்கு என்பது மேலே ஒரு வாழ்க்கை, நிலை வாழ்வுன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு பரிசாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. எப்படி வாழ்ந்தால் நடக்கும்? கடவுளுடைய திருவுளப்படி வாழ்ந்தால் நடக்கும் என்கிற நம்பிக்கை. அப்படி இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த ஏமாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்படிங்கிறத தான் இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். கண்களை மூடுவோம், கரம் குவிப்போம். கண்களை மூடுவோம், கரம் குவிப்போம். ஏமாற்றம் தராத எதிர்நோக்கை நாம் வாழ்வாக்க அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் மறுவாழ்வுக்கு உரியவர்கள், நிலைவாழ்வுக்கு உரியவர்கள் என்பதை உணராமல் எங்கள் பாவ வாழ்க்கையிலேயே தேங்கி இருக்கிறோம். சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துயரங்களை, துன்பங்களை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்கிற எதிர்கேள்வியோடு உம்மை பழித்துரைத்து கூட கடந்திருக்கிறோம். இந்த நாளில் மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். இயேசுவே, உம் திருவுளத்தை நாட, உம் அருளை நாட, உம் அன்பை நாட, உம்மை மட்டும் நம்பி நீர் எப்படி மேலொரு வாழ்வு உண்டு என்று துயரங்களை தாங்கிக் கொண்டீரோ, உம்முடைய அன்னை எப்படி மறுவாழ்வு உண்டு, நிலைவாழ்வு உண்டு என்று துயரங்களை தாங்கிக் கொண்டாரோ, நாங்கள் நம்புகிற எல்லா புனிதர்களும் தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் நடந்த எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் மேலே ஒரு வாழ்க்கை இருக்கின்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார்களோ, அதே தெளிவோடு, அதே உறுதியோடு நாங்களும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்களை பக்குவப்படுத்தும். இந்த நேரத்தில் எங்கள் துன்பம், துயரம், கவலை, கண்ணீர்
ஏக்கம், எங்களுடைய குடும்பத்திற்குடைய தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் விட்டு விடுகிறோம். உமக்கு விருப்பமானால் ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் இந்த தேவையை நிறைவேற்றித்தார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவித்து தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சா இதை தாங்கக்கூடிய வல்லமே தாங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்று நான் நம்புகிறேன். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் திருவடியிலே வந்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். பாடுவோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. பாடுவோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அமருவோம். எல்லாம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உங்கள் தேவையை மட்டும் நினச்சி பாருங்கள். வேறு எந்த பிராக்குக்கும் சிந்தனை சிதறலுக்கும் இடம் இல்லாமல் யாரும் பாட வேண்டாம். அமைதியில் வாயை திறந்து ஆண்டவர் பாதத்தில், இயேசுவே இந்த தேவை நிறைவேற வேண்டும். நான் துன்பம்னு நினைக்கிற, கஷ்டம்னு நினைக்கிற, கவலைன்னு நினைக்கிற இந்த காரியம் என்னை விட்டு இந்த நாளில் நீ விரும்பினா அகலட்டும், சரியாகட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. யார் ஆண்டு பக்கத்தில் இருக்க பார்க்குறாங்க அப்படிலாம் கவலைப்பட வேணாம். முடிந்தால் உங்கள் வாயை திறந்து, இயேசுவே இதை நான் விரும்புகிறேன், இதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு பக்தியோடு நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். யாரும் பாட வேண்டாம். நான் மட்டும் இந்த வார்த்தைகளை, இந்த பாடல் வரிகளை பாட, இந்த வார்த்தைகளோடு சேர்ந்து உங்களுடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி எழும்பட்டும். நீங்க
நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஏமாற்றம் தராத எதிர்நோக்கில் நிலைத்திருக்க வேண்டுகின்றோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நான் சொல்லுகிற வார்த்தைகளை திரும்ப சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவே, நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவே, இந்த நாளில் எங்கள் நாவில் ஏமாற்றம் தராத எதிர்நோக்கி எங்களை நிரப்பியிருப்பவரே, எங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் கவலை கண்ணீர் எதிர்காலம் குறித்த ஏக்கம் பயம் எல்லாவற்றையும் உம் பாதத்தில் விட்டு விடுகிறோம். உமக்கு திருவுளமானால் உமக்கு விருப்பமானால் நீர் விரும்பினால் இந்த தேவையை நிறைவேற்றி தாரும். எங்களுக்கு சுகம் தாரும். எங்கள் கலக்கத்தை போக்கும். எங்கள் கவலையை நீக்கும். ஒருவேளை இந்த துயரத்தை நான் தாங்கித்தான் ஆக வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாங்கும் சக்தியை தாரும். தாங்கும் வலிமையை தாரும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். என்னாலும் உம் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நிறைவாழ்வை உரிமையாக்க எனக்கு வழிகாட்டும். ஆமென். ஆமென். மாண்பியர் கீதம் பாடுவோம். ஆராதிப்போம்.
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் மீது மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.